ஆனா திடீர்னு கல்யாணம்னா எப்படி? என்ன திடீர்னு? ஏற்கனவே உங்க அம்மா மாப்பிள்ளை அத்துக்காரல வர சொல்லி உன்னை பொண்ணெல்லாம் பாக்க சொன்னாலே. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? அப்ப கூட எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம், நீங்க எல்லாம் எதுக்கு வந்தேன்னு அவளெல்லாம் கத்தி அமிச்சியே. ஏவுமா, அப்பவாவது நீ கோவப்பட்டதுல ஒரு நியாயம் இருந்தது. ஏன்னா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தது, சொத்து யார் பக்கம் வருமோன்னு இருந்தது. உங்க அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல. இப்பதான் சொத்து உன் பக்கம் வந்துடுத்து. உங்க அப்பாவையும் புரிஞ்சுட்டு நீ ஏத்துனுட்ட. எல்லாம் கை கூடி வந்ததுக்கு அப்புறம் இப்பவும் கல்யாணம் வேண்டாம்னா என்னமா அர்த்தம்? அது அது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு மாமி, அதான். ஏவுமா, கழுத்துல தாலி ஏறிடுத்துனா ப்ரமோஷன் தரமாட்டேன்னு சொல்லிடுவாளா? விஷயம் அது இல்ல, வேற என்னமோ இருக்கு. அது சிங்கப்பூர் ஆபீஸ்க்கு ப்ராஜெக்ட் விஷயமா நான் அனுப்புறதா இருக்கா மாமி, அதான். இதுவும் காரணம் இல்ல, விஷயம் வேற. சொல்றேன் கேளு. உன் வயசுல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இப்ப என்ன எனக்கு அவசரம்னு பதர்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? எங்க அவசரப்பட்டு இவா இஷ்டத்துக்கு ஒருத்தனை பண்ணி வச்சிருவாளோ, அப்புறம் நம்ம ஆசைப்பட்டவன பண்ணிக்க முடியாம போயிடுமோங்கிற பயம், அதுதான் அர்த்தம். என்னடா நம்ம மனசுல இருக்கிறத இவ பளிச்சுன்னு சொல்றாளேன்னு யோசிக்கிறியா? உமா, உன் வயசுல நேக்கு 2 பொண்ணு இருக்காமா. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீ இல்லன்னு சொல்ற துணிலேயே ஏதோ இருக்குன்னு தோன்றது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல.